தாங்கள் என்ன கூறினீர்? தந்தை தன்னுடைய குழந்தையை போற்றி வளர்க்கின்றார், தன் பெயரை அளிக்கின்றார். ஆனால் எப்பொழுது? குழந்தை பிறந்த பிறகே. ஒரு குழந்தையை ஈன்றெடுப்பவள் தாயே ஆவாள், ஒரு பெண். எந்த குடும்பத்தின் பெயரை ஆண்கள் தங்கள் உரிமையாக கருதுகிறார்களோ அந்த குடும்பத்தையே விருத்தி செய்வது ஒரு பெண் ஆவாள். தந்தை புரியும் அனைத்தையுமே ஒரு தாயாலும் செய்ய இயலும். ஒரு தாயும் தன்னுடைய குழந்தைக்கு பெயர் சூட்டலாம், தன் குழந்தையை போற்றி வளர்க்கலாம். ஆனால் ஒரு ஆணால் எந்த குழந்தையையும் தன் வயிற்றில் சுமந்து ஈன்றெடுக்க இயலாது. ஆண்கள் தான் ஒரு குடும்பத்தின் இதயம் என்று வைத்துக் கொண்டால், அதே போல பெண்கள் அந்த உடலின் மூளையாக இருந்து செயல்பட்டு வருகின்றார். மூளை தன்னுடைய வேலையை நிறுத்திவிட்டால் அந்த உடலானது செயலற்று போய்விடும். சந்திரதேவா, படைப்பில் ஆண்களை சிறந்தவராக கருதுகிறீர்கள், ஆனால் உண்மையில் அது பெண்தான். ஆண்கள் உடல் என்றால், சுவாசம் என்றால் அதிலும் பெண்தான் ஆத்மாவாகிறாள். ஆண் அல்ல, பெண் தான் செயலாகிறாள். ஆண் அல்ல, இயற்கையும் பெண்தான், ஆண் அல்ல. அந்த சர்வமும் பெண் ஆவாள், ஆண் அல்ல. ஒரு பெண்ணின் நிலையை பற்றி கேள்வி எழுப்பும் முன் தங்கள் நிலையை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் சந்திரதேவா. யத்ர நாரகஸ்து பூஜந்தே ரமண்டதே தத்ர தேவதா. அதாவது ஒரு பெண்ணை மதிக்கும் வரையில்தான் தாங்கள் ஒரு தேவராக இருக்க இயலும். தாங்கள் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்த நினைத்தால், அவளை அவமானப்படுத்தினால், அவன் தேவனாக இருந்தாலும் கிரகணத்தினால் பீடிக்கப்படுவான்.